அரசு தன் குடிமகனையே கொலை செய்யலாமா? இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பது எதிர்க்கட்சிகளோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ அல்ல. திருபுவனம் கோவில் காவலாளி காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த வழக்கில் தமிழ்நாடு அரசை பார்த்து நீதிமன்றம்தான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த வழக்கு அடுத்தடுத்த திருப்பங்களை சந்தித்து வருகின்றன. கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை திருடு போனதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் காவல்துறையினர் தாக்கியதால் உயிரிழந்தார் என்பது குற்றச்சாட்டு. ஆரம்பத்தில் விசாரணையின் போது அஜித்குமார் வலிப்பு ஏற்பட்டு இறந்ததாக காவல்துறையினர் விளக்கம் அளித்த நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை தாக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளிட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் தன்னையும் ஒரு மனுதாரராக இணைத்துக் கொள்ள வேண்டி மனு தாக்கல் செய்தார். அவருடைய மனுவை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். வழக்கு விசாரணையின் போது அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்த கரையை ஏன் சேகரிக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அஜித்குமார் உடலில் 44 காயங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் எதை வைத்து அடித்தனர் என்று கேள்வி எழுப்பினர். காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை, அதன் CCTV காட்சிகள் இல்லை எனவும் கூறிய நீதிபதிகள் அரசு தன் குடிமகனையே கொலை செய்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக 5 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்திருப்பது கண் துடைப்பு என்றும் இதற்கு காரணமாக உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். கல்வியறிவு அதிகம் உள்ள தமிழகத்தில் இத்தகைய செயல்கள் வருந்தத்தக்கது என்று வேதனை தெரிவித்தனர். முன்னதாக நீதிபதிகள் இவ்வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். நகை காணாமல் போன வழக்கில் ஏன் FIR பதியவில்லை? சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தனர்? யார் இந்த வழக்கை தனிப்படையிடம் ஒப்படைத்தது? அவர்களாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் உயரதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என முழுமையான விவரங்களை மறைக்கக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் அஜித்குமாரை 2 நாட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல யார் அதிகாரம் கொடுத்தது? மாஜிஸ்திரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை அனுப்பப்படாதது ஏன்? காவல்துறை, நீதித்துறை குடும்பங்களில் இப்படி நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். மக்களை காக்கவே காவல்துறை, அவர்களே மக்களை தாக்கினால் அதன் நோக்கமே இல்லாது போய்விடும். சீருடையால் கிடைக்கும் அதிகாரம் மக்களை காக்கவே, அவர்களது நலனுக்கே என்பதை காவல்துறையினர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். முன்னதாக அஜித்குமார் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அஜித்குமாரை பிளாஸ்டிக் பைப், இரும்பு ராடுகளை கொண்டு காவல்துறையினர் தாக்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டு அதற்கு ஆதாரமாக புகைப்படங்களை தாக்கல் செய்தார். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாற்றுத் தொழுவத்தில் வைத்து அஜித்குமாரை காவல்துறையினர் அழைத்தபோது எடுக்கப்பட்டதாக கூறி நீதிபதிகளிடம் வீடியோ ஒன்று காண்பிக்கப்பட்டது. இதனிடையே காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வழக்கில் CBCID தனது விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளதாகவும், இருப்பினும் காவல்துறையை சேர்ந்த 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் வழக்கின் விசாரணை குறித்து எவ்வித சந்தேகமும் எழுப்பக்கூடாது என்பதை கருத்தில்
கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL Banking.